ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவவும் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹரவும் நம சிவாய. வேதம் நம சிவாயம், நாதம் நம சிவாயம், பூதம் நம சிவாயம், போதம் நம சிவாயம். மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவவும் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹரவும் நம சிவாய. அன்பே நம சிவாயம், அணியே நம சிவாயம், பண்பே நம சிவாயம், அறிவே நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய. அருளே நம சிவாயம், அழகே நம சிவாயம், இருளே நம சிவாயம், இனிமை நம சிவாயம். சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி. சிவவோம் நம சிவாய. பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹரவோம் நம சிவாய. குருவே நம சிவாயம், உயிரே நம சிவாயம், அருவே நம சிவாயம், அகிலம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி. சிவவோம் நம சிவாய. சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோணாச்சலனே போற்றி. ஹரவோம் நம சிவாய. ஆதியும் நம சிவாயம், அந்தமும் நம சிவாயம், ஜோதியும் நம சிவாயம், சுந்தர நம சிவாயம். சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி. சிவவோம் நம சிவாய. சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி. ஹரவோம் நம சிவாய. சம்புவும் நம சிவாயம், சத்குரு நம சிவாயம், அம்பிகை நம சிவாயம், ஆகமம் நம சிவாயம்.
பல்வேறு தரப்பட்ட புண்ணிய நிகழ்வுகளில் மங்களமான தியாகங்களில் கலந்து கொள்வதற்குரிய ஒரு நல்ல பாக்கியத்தை நமக்கெல்லாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த யாக வேள்வியிலே எம்பெருமானுடைய திருவருளாலே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த பக்தி அனுபவத்தை பெறுகிறோம். வருடந்தோறும் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு இந்த சண்டி ஹோமத்தினுடைய சப்தசதி பாராயணம் நவாங்கத்தோடு தினமும் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை இந்த சண்டியாகத்திற்குரிய ஆயத்தமான பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் நிகழ்ந்தன. இந்த சண்டியாகங்கிறது பரிபிரதான பூஜாயா என்று சொல்லப்படுகிறது. நம்ம சாதாரணமாக ஒரு பூஜையோ ஒரு ஹோமமோ செய்யும் பொழுது தேவதைகளை மனதினால் தியானிப்பது, கும்பங்களிலே அர்ச்சிப்பது, அவர்களுக்குரிய நைவேத்தியம் முதலானவைகளை செய்வது, அதனால் அவர்களுடைய அருளை பெறுவது என்கின்ற வகையிலே நம்முடைய பூஜையானது அமைந்திருக்கும். ஆனால் அந்த சண்டியாகத்திற்கு பூஜைகள் எல்லாம் பரிபிரதானமான பூஜையாக சொல்லப்படுகிறது. அதனால இப்ப சாதாரணமா இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள், அப்பாவுடைய பண்பான தேவதைகள் எல்லாத்தையும் நாம் எப்படி பூஜை பண்றது அப்படின்னா, அவளை அன்ன பலிகளை அவளுக்கு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட முறையில அந்தந்த மந்திரங்களோடு அழித்து அந்த சுவாமியினுடைய அந்த தேவதைகளுடைய அனுகிரகத்தை பெறுவதுதான் இந்த பூஜையினுடைய முதல் அதாவது பூர்வாங்க பூஜையாக இருக்கிறது. அதனாலதான் இதை பரிபிரதானமான பூஜை என்று சொல்லப்படுகிறது. அம்பாளுக்கு சதுஷ்டி உபகாராட்சிய சதுஷ்டி கலாவதி மகா சதுஷ்டி கோவி யோகினி கனசெய்தா என்று சொல்லப்படுகிறார். அதனால இந்த அம்பாள் 64 விதமான உபகாரங்களாலே ஆராதிக்கப்படுகிறார். அவள் 64 கலைகளின் வடிவமாக இருக்கிறார். 64 கோடி யோகிகளாலும் வைரவர்களாலும் உபாசிக்கப்படுகிறார் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. இந்த 64 கோடி யோகி வைரவர்களுக்கெல்லாம் நேற்றைய தினம் சிறப்பான முறையிலே இந்த தேவி மாகாத்மிய தண்ணீராக சொல்லப்பட்ட நம்முடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்ட வகையிலே ஆராதனைகள் எல்லாம் துவங்கப்பட்டது. அந்த சதுர்த்தி யோகினிகள் யோகினியுடைய கணங்களாக இருக்கக்கூடிய வைரவர்கள் சதுர்த்தினா 64 யோகினி 64 வைரவர்களுக்கு பலி பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த தேவதைகளுடைய அனுகிரகமானது பெறப்பட்டது. அதன் பிறகு அம்பாள் இருக்கக்கூடிய அந்த மனோரஞ்சமான இந்த நெறிமுறையினுடைய பிரபாவத்திலே சொல்லப்படுவது போல அந்த ரத்னமயமான அந்த அரண்மனையிலே ரத்னத்தாலும் சொன்னத்தாலும் கொடுக்கப்பட்ட அற்புதமான அந்த மண்டபத்தின் மத்தியிலே ரத்ன சிம்மாசனத்திலே
அம்பிகையானவர் வீட்டிலிருந்து அருளாட்சி செய்தார். அப்படி இந்த அம்பிகையானுடைய பூஜையானது இவற்றையெல்லாம் விளக்கும் வகையிலே கட்டமைக்கப்பட்டது. தேவதைகள் எல்லாம் அங்க என்னென்ன பண்றா, யார் யார் என்னென்ன தேவதைகளா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. அந்த தேவதைகள் எல்லாத்தையும் நாம அம்பால ஆராதனை பண்றதுக்கு முன்னாடி அம்பாளுக்கு பரிவாரமா இருக்கக்கூடிய தேவதைகளை எல்லாம் அவாவாளுக்கு உரிய முறையில அந்த தேவதைகளுக்கு எப்படிப்பட்ட ஆராதனைகள் பிரியமானதோ அந்த ஆராதனை கிரமத்துல அந்த தேவதைகளை எல்லாம் நாம அழைத்து ஆராதித்து அவர்களுக்குரிய பலி முதலானவற்றை எல்லாம் கொடுத்து அவளை சந்தோஷித்து அதன் பிறகு அவ அனுகிரகத்தின் மூலமாக அம்பாவை வழிபடக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும். அதனால அந்த பூஜைகள் எல்லாம் நேற்றைய தினம் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஸ்தம்பங்கள் அதில் இருக்கக்கூடிய தேவதைகள், அதன் பிறகு இந்த துவாரங்கள் 4 வாயுகள், அந்த வாயுகளில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள், அம்பாளுடைய துவயம் பதாகை முதலானவைகள்ல இருந்து அதிலிருந்து அனுகிரகப்படக்கூடிய தேவதைகள் இவாளை எல்லாமும் நாம வழிபூஜை பண்ணி ஆராதனை பண்ணோம். அதன் பிறகுதான் அம்பாளுடைய அந்த ரத்ன சிம்மாசனத்தை பூஜைகள் அதுல அம்பாளை மத்தபூர்வமாக அம்பாளுக்கு அம்பாளுக்கு உரிய உபச்சாரங்களை எல்லாம் செய்த பிறகு அந்த தேவியின் முன்பு இந்த சண்டியாகமானது மகாயாக கிரமமாக செய்யப்படுகிறது. அதனால இந்த சண்டியாகம் பிரத்யட்ச பலனை அளிப்பதாக விளங்குகிறது. நாம ஒவ்வொரு வருடமும் இந்த சண்டியாகத்துல கடந்து போறோம். இந்த சண்டி ஹோமத்தினுடைய தேவி மகாத்மியமானது, அதாவது தேவி மகாத்மியத்தினுடைய ஹோமமே சண்டியாகத்தினுடைய பிரதான ஹோமமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தேவி மகாத்மியங்கிறது மார்க்கண்டேய புராணம் அப்படின்னு 197 அத்தியாயங்களுடைய மிகப்பெரிய புராணங்கள். 197 அத்தியாயங்கள் உள்ள அந்த புராணத்துல அதற்கு நடுவுல 81வது அத்தியாயத்திலிருந்து 91வது அத்தியாயம் வரையில் இருக்கக்கூடிய 13 அத்தியாயங்கள் தான் இதுல நாம பிரதானமாக கொண்டு இந்த தேவதைகளை ஆராதிக்கிறோம். இந்த மார்க்கண்டேய புராணம் 90,000 ஸ்லோகங்களை உடைய, அதாவது 1,00,000 ஸ்லோகத்துக்கு ஒரு 10,000 ஸ்லோகம் குறைக்கும். 90,000 ஸ்லோகங்களை கொண்டதாக இந்த மார்க்கண்டேய புராணமானது 18 மகா புராணங்கள்ல 7வது புராணமாக இருக்கிறது. அப்படி மகத்துவமான இந்த புராணம் தேவியுடைய மகிமையானது நம்முடைய காமாட்சியம்மனுடைய ஆலயத்துல பிரதி வருஷமும் வாசிக்கப்பட்டு இந்த ஹோமமும் நிகழ்வுக்கு நாமெல்லாம் செய்த ஒரு புண்ணிய பேரு. அம்பாளுடைய அனுகிரகமானது நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும்ங்கிற ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் இருக்கிறதுனால நாம செய்த புண்ணிய வசத்தினாலோ நம்முடைய பெரியோர்கள் செய்த தப பயனாலேயோ இப்படிப்பட்ட இந்த வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இதை பயன்படுத்திக் கொண்டு முழு கவனத்தோடு யாகம் முதலான பூஜைகளை எல்லாம் யோசித்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த யாகத்தினுடைய ஏற்பாடுகள் முதலானதெல்லாம் பிரதி வருஷமும் ஒவ்வொரு வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாகன்னு இன்னும் பரிபலித்துக் கொண்டே செல்கிற அளவில் இந்த யாக வைபவம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுல பங்களிப்பு செய்து கொண்ட பக்தர்கள், நம்ம வேப்பத்தூர்ல இருக்கக்கூடிய கிராமவாசிகள், இந்த ஊர்ல வாழ்வு இருந்து இப்போ பல்வேறு ஊர்கள்ல அல்லது பல்வேறு நாடுகள்ல வசிக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருடைய பக்குவங்கள் இருக்கு. அவ எல்லாமும் இந்த அம்மாவுடைய அனுகிரகத்தை நேரடியாக செய்கிறார்கள். அம்பிகை சர்வஸ்வரூபே
சர்வேசே சர்வசக்தி சமர்ப்பித்தே பயங்கஸ்திராகிமோ தேவி துர்கே தேவி நமஸ்துதே என்று குறிக்கப்படுகிறார். எல்லாவற்றின் வடிவமாகவும் இருக்கிறார். சர்வஸ்வரூபியாக அணுவாகவும் அண்டமாகவும் இருக்கிறார். அணுவில் இருக்கக்கூடிய அணு கருவாகவும் பிரபஞ்சமாகவும் இருக்கிறார். நாம் பார்க்கிற, நம்மால் பார்க்க முடியாத, நாம் உணர்கிற, உணரக்கூட முடியாத பல்வேறு விஷயங்கள் வடிவமாக அந்த அம்பிகை இருக்கிறார். நாம வெறும் ஜடமா இல்லாம ஜீவனா இருக்கிறதுக்கான ஒரு உபாயமாக, ஒரு முக்கிய கருப்பொருளாக, காரணியாக இந்த அம்பாள் இருக்கிறார். நாம் எப்படி ஜடமா இல்லாம ஜீவனா இருக்கோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு இன்பம் துன்பம், தூக்க நிலை விழிப்பு நிலை, கஷ்ட காலம் நல்ல காலம், மானம் அவமானம், தர்மம் அதர்மம், சக்தி அசக்தி, ஞானம் அஞ்ஞானம், இப்படி பல்வேறு ஸ்திதிகள் நிலைகள். அப்படி எல்லா ஸ்திதிகள்லையும் அந்த உணர்வு ரூபமாக நம்மகிட்ட அம்பாங்க. அதனால இந்த அம்பால விஷ்ணு மாலினி சக்திதா, விஷ்ணு மாலிங்கிற பெயரால அழைக்கப்படுகிறார் அல்லது விசேஷப்படுகிறார். யாதேவி சர்வ பூதேஷு விஷ்ணு மாலினி சக்திதா, யாதேவி சர்வ பூதேஷு, இப்படியே சக்தி ரூபேன, சுதா ரூபேன, கிருஷ்ணா ரூபேன, சுதான பசி, கிருஷ்ணான லாபம், சக்தி ரூபேன லஜ்ஜை வெட்கம், வெட்கத்தின் வடிவமாக இருக்கிறார். அப்படின்னா அஞ்சோடு அஞ்சாமை பயப்படுறது பயப்படும், பயப்படக்கூடாத விஷயங்களுக்கு பயப்படுறார், வெட்கப்பட வேண்டிய விஷயங்களுக்கு வெட்கப்பட வேண்டும், வெட்கப்படக்கூடாத விஷயங்களுக்கு வெட்கப்படக்கூடாது. உதாரணமா இப்ப அம்பாவோட பேர் எல்லாரும் சொல்லணும்னா வெட்கப்படுவோம், அது வெட்கப்படக்கூடாது. அண்ணா சொல்றோம் எல்லாரும் சொல்லணும் அப்படின்னா, ஏரியா சொல்லணும்னா எல்லாரும் வெட்கப்பட்டு 4 பேர் சொல்லுவோம். பின்னாடி இருக்கிறவன் பின்னாடி இருக்கிறவெல்லாம் பேசாம இருப்பாங்க, நமக்கு இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க. இது எல்லா ரூபமாகவும் அம்மா இருக்கார். ஸ்ரத்தையின் வடிவமாக இருக்கிறார், லக்ஷ்மியின் வடிவமாக இருக்கிறார், இது மாதிரி நம்மளுடைய புத்தியின் வடிவமாக இருக்கிறார். சித்தி ரூபேன யா கிருஷ்ண ஏனத்யாப்த ஸ்திதா. இந்த ஸ்திதினா என்ன சித்து அப்படின்னா, சித்தி ரூபமா என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வுன்னு சொல்லலாம். நாம ஒரு நல்ல காரியம் பண்ணும்பொழுது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற, அல்லது தீயவை செய்ய கொடுக்கும் போது நம்ம மனசுக்கு செய்யாத தடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதான் அப்படி தன்னன் என்பது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை குரு அப்படிங்கிறது. அந்த நெஞ்சு அதுதான் சொல்லு. நாம தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணினோம்னா அந்த தவறுக்கு வேற ஒருத்தர் வந்து நம்மளை தண்டிக்க வேண்டாம், அந்த தவறான செய்தியே நம்மை தண்டித்துவிடும், அல்லது இந்த தவறு செய்து விட்டோம்ங்கிற அந்த குற்ற உணர்வை நம்மை தண்டித்துவிடும். என்னைக்கு இருந்தாலும் அந்த குற்ற உணர்விலிருந்து நாம் மீள முடியாது. அதே போல ஒரு நல்லது செய்தோம்னா அதனால் கிடைக்கக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான அந்த சந்தோஷம், அதிலிருந்தும் நாம் விடுபட முடியும். இது ரெண்டும் நமக்கு உரிய சித்தியினுடைய, அதாவது நிலைத்தன்மையினுடைய, புத்தியினுடைய வடிவத்துல நமக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கிறவர் அந்த அம்மா. இப்படி எல்லா ரூபமாகவும், இன்னும் சொல்ல போனோம்னா தூக்கத்தின் வடிவில் இருக்காங்க. எல்லா ரூபேன தூக்கம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, தூங்காம இருந்து பார்த்தா தெரியும்.
தூங்க முடியாம கஷ்டப்படுறவா எத்தனையோ பேர் டாக்டர்கிட்ட போய் எனக்கு தயவு செய்து தூங்க வர்றதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தவிக்கிறத நாம பார்ப்போம். இப்ப நாம சர்வசாதாரணமா தூங்கி சர்வசாதாரணமா பசித்து சர்வசாதாரணமா இருக்கிறது. ஆனா ஒருத்தருக்கு ஒரு விக்கல் வந்தது. அந்த விக்கல் கொஞ்ச நாள் விற்கிறதுனா பிரச்சனை இல்லை. அது ஒரு நாள் முன்னா விற்கிறது, மறுநாள் 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு விக்கல் வருவேன். இதெல்லாம் நான் சும்மா விளையாட்டு சொல்லல, இதெல்லாம் நடந்த விஷயம். ஆக ஏதாவது ஒரு விஷயத்தை நிறுத்த நம்மளால முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்தை வரவேற்று நம்மளால முடியும். எல்லா விஷயமும் அந்த தேவியினுடைய ரூபமாக நமக்குள்ளே இருந்து இந்த உயிர் தன்மையை அந்த ஜீவன கடமாகாமல் இருப்பதற்காக அது செயல்பாட்டுக்குரியதாக அறிவுக்குரியதாக ஞானத்தை பெறுவதற்கான ஒரு மூலப்பொருளாக அது இருப்பதற்கு நமக்கு உதவுது. அது என்ன ஞானத்தை பெறுவது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல கணக்கில்லாத விஷயங்கள் தெரிஞ்சது தெரியாததுனால, ஆனா இது எல்லாத்தையும் ஒரு ஆன்மாவானது தான் அறிந்து கொள்கிறது. அதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. எவ்வளவு எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை நாம வெளிப்படுத்துகின்ற தன்மை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, நாம எவ்வளவு நம்முடைய நினைவுகளை உபயோகப்படுத்துறோமோ அதுக்கு தகுந்தாப்புல. சில பேர் நேற்றுக்கு காலத்துல என்ன சாப்பிட்டோன்னே மாற்றுவான், இன்னைக்கு காலத்துல என்ன சாப்பிட்டேன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்லுவான். ஒரு 20 நாள் முன்னாடி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா யாராவது சொல்ல முடியுமா? அது ஒரு கல்யாணமா இருந்தா சொல்லுவோம். இந்த கல்யாணத்துல இத்தனை பேர் வந்திருந்தா அதுல இந்த மாதிரி பதார்த்தங்கள்லாம் பரிமாறப்பட்டது, நாங்க வேலை சாப்பிட்டோம். சாதாரண நாளா இருந்தா நமக்கு ஞாபகம் இருக்குமா? அதை நமக்கு மறக்க செய்யக்கூடியது, நம்மள ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு வரதுக்கு உதவுறது எது அப்படின்னா அதான் அந்த குட்டி. அந்த ரூபத்துலதான் அந்த அம்மா நம்ம உயிருக்குள்ள இருக்கா. அதனால இந்த என்ன லாபம் இந்த உயிருக்கு அப்படின்னா, அதன் மூலமாக இந்த உயிர் ஆத்ம லாபம் அடைகிறது, தன்னை உணர்கிறது. முதல்ல சாதாரண ஞானியா இருக்கு, அப்புறம் பிற்கால ஞானியா இருக்கு, அப்புறம் பிரம்ம ஞானியா மாறிடுச்சு. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகத்தை வைபவத்தை ஒரு ஆத்மாவுக்குள்ளே நிகழ்த்துவதற்காக அம்பாளுடைய ஒரு அற்புதமான ஒரு திருவிளையாடல் தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம், இந்த உலகத்தின் இயக்கம் எல்லாம். அதுல ஒரு அங்கமாக இன்றைய தினத்துல ஏதோ ஒரு சாதாரண ஒரு யாகமா ஒரு நிகழ்ச்சி, ஏதோ நாம கலந்து கொண்ட ஒரு விசேஷம்னு நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படிதான். அதுவும் இந்த மாதிரியான புண்ணிய காரியங்கள் யாகங்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அதை உணர்ந்து அனுபவிப்பவர்களுக்கு தான் அதனுடைய ஆத்மாவை புரியும். அதனால அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல யாக வைபவத்துல நாமெல்லாம் சேர்த்திருக்கிறோம். அம்பாளோட அனுகிரகத்தை பெறுவோம். அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னா, வித்யா பிரதான சமயே சரவிந்து சுப்ரா லக்ஷ்மி பிரதான சமயே நவ வித்ருமாபா வித்வேஷ் வர்க்க விஜயேக தமால நீலா திரிலோக ஜனனி சரணம் தாம் திரிலோக ஜனனி சரணம் பிரபத்தே அப்படின்னு அந்த அம்பிகை நாம ஞானத்தை அல்லது கல்வியை with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. ஆதியருள் காமாட்சி அன்னை மலர் பாதம் அன்புடனே நெஞ்சுருகி கும்பிடுமே போதும். மாநிலத்தை ஆளரசி மனுநீதி செய்யும் மாதர்குலம் நல்கிடவே மாநிலத்தில் ஓங்கும். மாந்தரது துன்பமெல்லாம் மாய்கையுடன் நீங்கும். வேதனை செய் நோய் நொடியும் வீண்பகையும் மாயும். பிஞ்சும் ஒரு பஞ்சமெனும் நஞ்சு தலை சாய்க்கும். ஆதி அருள் காமாட்சி அன்னை மலர் பாதம்.
வந்த தீவினையும் பற்றி எறி வீழும், பாதகங்கள் நீங்கி நல்ல பண்பு வந்து சூழும், சுற்றமொடு நட்பும் வந்து குற்றமின்றி சேரும், சுத்தமான வித்தையாவும் சொந்தமாக நேரும், முற்றிடாத செய்கையாவும் முன்னதாக்கி கூறும், முத்தியோடு சித்தியோடு முறைமையாக நாடும், ஒற்றமோங்கும் காமாட்சி கோதில் மலர் பாதம், குணமெனும் நன்னீராட்டி கும்பிடுமே போதும். கைகூப்பி காமாட்சி கால் வணங்கும் நல்லார், காலம் விடும் பாசமெனும் கட்டறுக்க வல்லார், பொய் நீக்கி தேவி புகழ் போற்றி வரும் சீலர், பூவுலகில் தேவி அருள் காணும் அருளாளர், மெய்காட்டி ஆளும் அன்னை மேவும் திருக்கோயில், மேன்மையுறச் செய்பவர்க்கு மேலுலக வாயில், நெய்யூற்றி கைவிளக்கை நேயமுடன் இட்டார், மீண்டு வரும் பாவங்கள் நீங்கியோட விட்டார். அதாவது மலைமகன், அலைமகன், கலைமகன் அப்படின்னு 3 பேரையும் நாம் சொல்றது வழக்கம். அதுல அந்த மகாலட்சுமி எப்படி உட்பவாங்க அப்படின்னா, இதுல வர இந்த மகிஷாசுர மர்தினிக்கு லட்சுமின்னு தான் பேரு. லட்சுமி என்ன பண்றாங்கன்னா 1000 கைகளோடு அஷ்டாதச பூஜா பூஜா சாசகஸ்ர பூஜா சதின்னு பேசுறேன். நம்மால் 18 கையோடு பூஜிக்கப்பட்டாலும் அந்த அம்பாள் 1000 கரம் உடையவர்களாக, எப்படி விராட் புருஷ ரூபத்தை தேவி புருஷ ரூபத்தில் இருந்தோம், அது மாதிரி சகஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சகஸ்ரம்னா 1000 அர்த்தம் கிடையாதுங்க. எண்ணிக்கை இல்லாத, கணக்கில் அடங்காத, அனந்தமான, அநேகமான இந்த சிரங்கள், கடங்கள், நேத்திரங்களை எல்லாம், பாதங்களை எல்லாம் சுவாமி விராட் புருஷ ரூபமா ஆரம்பித்தோம் பூஜிக்கப்பட்டார். அது மாதிரி இங்க இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் வியாபித்திருக்கக்கூடிய சக்தியாக பூஜிக்கப்பட்டார். இந்த மகிஷாசுரன் வந்து அனைத்து தேவர்களாலும் மூவராலும் மற்ற யாராலும் தனக்கு அறிவில்லைங்கிற எல்லா ராட்சசர்களும் மனவாங்கர்கள் மாதிரி தான் வாங்குறாரு. எப்படி ராவணன் மனுஷர்களை கணக்கில் விட்டாரோ அது மாதிரி பெண்கள் தானே அப்படின்னு ஒரு அலட்சியம் அவங்க பெண் அதில் சேர்க்கல. அதனால அம்பாள் என்ன பண்றாங்கன்னா பெண் ரூபமா இருக்கு. அதனால எல்லா தேவர்களுடைய ரூபத்தில் முதல்ல மகாவிஷ்ணுடைய சக்தியை நம்ம பார்த்தோம். விக்ராசக்தி தான் விஷ்ணுமாயாக வெளிப்பட்டு அந்த மதுரையினவர்களை அழிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறார். அதுபோல இப்ப எல்லா தேவரும் கூடியிருக்காங்க. மகிஷாசுரனை சமாதானம் பண்ணி ஆகணும். அவன் எல்லா லோகங்களையும் வியாபித்து நல்லவர்களை எல்லாம் பிரிக்கிறான். அவனுடைய அழிவானது நேர்த்தாகணும்னு ஒரு காலகட்டம் வரும்பொழுது முதல்ல 3 கூடியிருக்கா. ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா. அப்புறம் இந்திராதி லோகபாலர்கள் எல்லாம் கூடியிருக்கா. மற்ற தேவர்கள், ரிஷிகள் எல்லாம் ஜனங்கள்லாம் கூடியிருக்காங்க. எல்லாம் சொல்லும் பொழுது இந்த மகிஷாசுரனுடைய கொடுமைகளை கேட்க கேட்க ருத்ரனுடைய கோபாக்னியானது ஏற்படுகிறது. அவருடைய நெற்றியிலிருந்து எப்படி சுப்பிரமணியர் தாரகாசுரனை சன்மானத்துக்கு வந்தாரோ அது மாதிரி அவருடைய தேகத்திலிருந்து ஒரு வெளி வருது. மகாவிஷ்ணுடைய தேகத்திலிருந்து ஒரு வழி அவருடைய சக்தியாக வருது. பிரம்மாவுடைய சரீரத்திலிருந்து வருது. வந்து மற்ற எல்லா தேவர்களுடைய சமஸ்த தேவர்களுடைய தேஜோராசி சமுத்பவான்னு சொல்லப்படுது. எல்லா தேவர்களுடைய தேஜஸும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ரூபமாக எல்லா பாதாளங்களையும் கிடந்து அவருடைய கரணம் சொர்க்கங்களை எல்லாம் கடந்து சத்தலோகங்களையும் வியாபித்து அதற்கு தாண்டி அவருடைய சிறப்பிருக்கக்கூடியவர்களாக ஒரு பெரிய சக்தியானவர் ஏற்படுகிறார். அவருடைய ரோம கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறது. சமஸ்த ரோமகூபேஷு நிஜலட்சுமி திவாகரா அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பெரிய பிரகாசத்தோடு அந்த அம்பாள் வந்திருக்கா. அந்த அம்பாளுடைய தேஜஸ் முழுவதும் அதில் சொல்லப்பட்டு இந்த 3 முதல்ல சிவன் தன்னுடைய சூழத்தை கொடுக்குற
விஷ்ணு தன்னுடைய சக்கராயுதத்தை கொடுக்குறார், பிரம்மா அக்ஷமாலையும் கவர்ந்து கொடுக்குறார். இந்திராதி லோகபாலாம் வஜ்ரம் முதலான அவரோட ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறார். வஜ்ரம், சக்தி, தண்டம், பட்டம், பாசம், துவஜம், அங்குசம், அப்புறம் கதை, திரிசூலம், இவைகளெல்லாம் லோகபாலாம் இந்திராதிகள்லாம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாரும் கொடுத்த பிறகு ஒரு பரசுவாயுத்த ஒரு கோடாலிய விஸ்வகர்மா கொடுக்குறார். பூமியானவர் நாகஹாரத்தை கொடுக்குறார். நாகங்கள்லாம் நவரத்னங்களை கொடுக்குது. அப்போ அதுக்கு ஆபரணமா போட்டு ஒரு வாடாத தாமரைய அம்பலான பந்தகம்மானான் நிறைவேற்றான்னு வாடாத மாலையை அவர் அனுப்பி கொடுக்கிறார். இப்படி சகல தேவதா சுரூபமாக ஒரு ரூபம் ஏற்பட்டு அந்த பெண் வடிவத்தில் அம்பாள் வந்த உடனே மகிஷாசுரனுடைய தூதர்கள்லாம் போய் அவருக்கு சொல்லியிருந்தார். உடனே அவன் தன்னுடைய சேனாதிபதிகளில படைகளோடு அனுப்பான் அம்பாளை அழைக்கிறதுக்காக. அப்படி அனுப்பும் பொழுது தனி ஒருவராக இருந்து அந்த சூழப்பட்ட அந்த சேனை தலைவர்கள் அசிலோமா, சிச்சுரன், காமரன், இப்படி நிறைய அசுரர்கள் சொல்லப்படுறாங்க. அவெல்லாம் அவனை சூழ்ந்து அம்பாளை அவர்களுடைய பெரிய கோடிக்கணக்கான வடப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைகள், பெரிய திவ்யமான ஆயுதங்கள் இதெல்லாம் கொண்டு அம்பாளை தாக்குறா. அம்பாள் எப்படி சண்டை போடுறான்னா அநாயஸ்தானநாதேவி துல்லியமான அநாயகமா வந்தவங்க, ஒரு சிரித்த முகத்தோட இப்படி கஷ்டப்பட்டு சண்டை கொண்டவங்க, அப்படியே சர்வசாதாரணமா சண்டை போடுறாங்க. அநாயசமா அவளை எல்லாம் தோக்கடித்து அந்த படைகளை எல்லாம் அழித்துள்ளா. சேனாதிபதியெல்லாம் தப்பிச்சு போய் மகிஷாசுரன் அழித்துவான். மகிஷாசுரன் வந்து அம்மாவோட சண்டை போடுவான். அப்படி சண்டை போடுறதே ஒரு பெரிய யானை வடிவத்தில் வரும். யானையை துப்பியை எப்படி சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ரூபமா இருக்காங்க. உடனே மகிஷ வடிவத்தில் வரும். அவன் மகிஷ வடிவத்தில் இருக்கும் பொழுதோ அசுர வடிவத்தில் இருக்கும் பொழுதோ அவனுக்கு சமாதானம் கிடையாது. அதனால என்ன பண்ணாலும் அந்த மகிஷ வடிவத்திலேருந்து வெளியில வரும். மனித ரூபம் இருக்கிறான். அப்ப அந்த நிஷ்கிராந்த ஜெயவாசின்னு பாதி உடம்பு வெளியில வரும்பொழுது பாதி மாடாவும் பாதி அசோடாவும் இருக்கும்பொழுது அம்பாள் அவனுடைய சிரசை சேதம் பண்ணி அபகாரம் பண்றார். அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் அவனை பிரார்த்தனை பண்ணி துதிக்கிறார். அதான் சக்கராதி ஸ்துதி. சக்கரன்னா தேவேந்திரனுக்கு தேவாதி தேவர்கள் எல்லாம் துதிக்கிறதுனால தஸ்மின் துராத்மனிசுராரி பதே ஜதேவிகா தாம் துஷ்டமு பிரணவிரம் ஜதிரோதராம்சா வாக்கு பிரகர்ஷ புலதோத்மகாரு மகாங்கிதான நம்மளாம் சிரித்து போனாவா இருக்கலாம். அம்மாவுடைய நோக்கத்துக்காக உலகாத்மக சாவு தேகாஹா அப்படின்னு இந்த சக்கராதிய ஸ்துதி இருக்கு. அவ எல்லாம் அதை துதி பண்றாங்க. எல்லாருக்கும் கனெக்டிவ் ஆகிற மாதிரி டக்குன்னு சொல்லணும்னா இந்த ஆதிபராசக்திங்கிற அந்த இதுல வந்து மகிஷாசுரன் தான் வரும். அந்த உடனே தேவர்கள்லாம் சேர்ந்து ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி சொல்றாங்க. அந்த ஸ்தோத்திரம் வந்து இந்த ஸ்தானத்துல தான் சொல்லுது. இந்த பாட்டு வந்து இந்த சக்கராலய ஸ்துதியினுடைய மொழிபெயர்ப்பாக தான் சொல்லப்பட்டது. அப்படி ஒரு அற்புதமான தேவர்களுடைய ஸ்துதியாக, ஸ்துதினா தோத்திரம், அம்பாளுடைய பெருமைகளை பிரபந்தங்களை சொல்லக்கூடிய கீர்த்திகளை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் அதில் சொல்லப்படுறது. இதுல ஒரு விசேஷமான ஒரு விஷயம் சொல்லப்படுது. எல்லா இடத்துலையும் யாகங்கள் நடக்குது. யாகத்துக்கு நிறைய பேர் இருக்கு. யஜ்ஞம், மகம், மகம்னா யாகம், இதுல மக்களுக்கு தெரியும். கிருதுனா யாகம், மேதம்னா யாகம், மேதஸ் விஸ்வமேதம் அஸ்வமேதம் இல்லையா, அப்படி மேதம்னா யாகம், அப்படி நிறைய அத்வாரம்னா யாகம். யாகத்துக்கு நிறைய பேர்கள் இருக்கு. அதுல மக்கம்ங்கிறது யாகம் குறிப்பிடப்படுறது. மகேஷ் தேவி திருப்தி ஹேது. என்னன்னு கேட்டா தேவர்களை எல்லாம் பித்திருக்களை எல்லாம் அம்பாள் தான் திருப்தி அடைக்கிறார். எப்படி அப்படின்னா அம்பாளுக்கு ரெண்டு ரூபம் இருக்கு. என்னன்னு கேட்டா தும் ஸ்வாஹா தும் ஸ்வதா தேவி பெருமா சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா இதே மாதிரி ஜெயந்தி மங்களாகாரி பத்ரகாளி கபாலி துர்கா கமா சிவாதாத்ரி சுதா ஸ்வாஹா சுதா நமோஸ்துவே இது சொல்றோமா. இப்ப ஸ்வாஹா சுதா ரூபமா யாரு இருக்கா? அம்பாள் இருக்கா. ஸ்வாஹான்னு சொன்னா தேவர்கள் பிரிச்சலையா, சுதான்னு சொன்னா பித்திருக்கள் பிரிச்சலையா. ஆக இவெல்லாம் திருப்தி அடைஞ்சாலும் நமக்கு க்ஷேமம். அப்போ உலகமாக ஜீவர்கள் எல்லாம் திருப்தி அடைந்து க்ஷேமம் அடைவதற்காக அம்பா ஸ்வாதாரூபமாகவும் ஸ்வதாரூபமாகவும் இருக்கா. அதனால இவெல்லாம் திருப்தி அடையா. அதே மாதிரி சப்தாத்மிகா சுவிமல யஜுஷா யஜுர்வேதம் யஜுஷாம் நிதான உத்கீத ரம்யபத பாட பதார்த்த சாமனாம். சாமவேதத்துக்கு அவ்வளோ கொஞ்சம் வச்சுருது.
அப்படி எல்லா விதமான வேத ரூபமாகவும் அந்த அம்பாள் இருக்கா. அப்ப சர்வ மந்திரமயமா இருக்கா அப்பா அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு அம்பாளுடைய ரூபம் தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட இந்த அம்பாளுடைய பிரபாவத்தை இந்த சகாதி ஸ்ரீகளை சொல்லிட்ட உடனே உங்களுக்கு புஷ்பங்களை எல்லாம் கொண்டு அம்பாவை ஆராதனை பண்ற தேவர்கள்லாம் அம்பாவை வாழ்ந்து பிரத்யட்சமாகி அனுகிரகம் என்ற கோலம் தான் அந்த அஷ்டாரசமுடைய துர்க்கை. கீழே வந்து மகிஷாசுரன், பின்னாடி சிம்மம், 18 கையோட அந்த மகிஷாசுரங்கிற அம்பா வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்றான். அப்படி அனுகிரகம் பண்ணும் பொழுது இவாதான் என்ன உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறா. இப்படி எப்பப்பெல்லாம் மகிஷாசுரம் மாதிரி அசுரர்களுடைய தொல்லை எங்களுக்குலாம் ஏற்படுறதோ, ஜீவ ஹிம்சை ஏற்படுறதோ அப்பெல்லாம் நீங்க வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அம்பாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அம்பாளுமே கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி முடித்த உடனே சில காலங்களில் சில நூற்றாண்டு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சும்பனி சும்பர்னு இந்த அசுரர்கள் சொல்லியிருக்காங்க. அவளை பற்றியும் அவளை அம்பாள் எப்படியெல்லாம் வந்து சமாதானம் பண்ணாங்கிறத பற்றியும் அடுத்து வரக்கூடிய உத்தம சரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயங்கள் பேசுகின்றன. இது எல்லாத்தையும் நாம பார்க்க போறோம். எல்லாரும் அம்பாளை வழிபட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த மகா சரஸ்வதி என்கின்ற சண்டிகை எப்படி தோன்றுவான கௌரி தேக சமுத்பவா ஆதாரபூதாம் திரிஜகதா 3 உலகங்களுக்கும் ஆதாரபூதமாக இருக்கா. 3 உலகம்னா எது? 3 லோகம்னா எது? அப்ப 7 லோகம்னா எது இல்லையா? பூலோகங்கிறது வந்து மத்தியில் இருக்கு. புகழ் முதலான சத்தியலோக வரையில் இருக்கக்கூடிய 6 லோகம், சத்லோகான மதோபாகின்னு சந்தானம் சொல்றாங்க. 6 லோகங்களும் சுவர்ணை பேர். அதோ பாகத்தில் இருக்கக்கூடிய 3 உலகங்களும் பாதாளம். அதுக்கு அதலம் விதலம் 7 லோகம் கீழே 7 லோகங்களுக்கும் பாதாளமே பேர். அதல விதல சுதல ரசாதல மகாதல கலாதல பாதாளம் இப்படி 7 லோகம். மேல வந்து நம்ம பூமி, அதுக்கு மேல புவர் சுவர் மகர் ஜன கப என்று 6 லோகம். சத்திய அப்படின்னு 7வது லோகம். இப்படி சத்தியலோகம் பேரு. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். இப்ப இந்த பூலோகங்கிற மத்தியில உள்ள உலகத்துக்கும் மேல இருக்கக்கூடிய பூலோகம் எல்லாமே சுவர்னா மேல உள்ளது சொர்க்கம் அர்த்தம், ஆகாசம் வச்சுக்கலாம், மேல உள்ளது அது எல்லாமே இந்த 6 லோகங்களுமே சொல்லலாம். கீழே உள்ள 7மே பாதாளம் தான். அதனால சுருக்கமா சொல்லும் பொழுது 3 லோகம்னு சொல்லுவான். விரிவா சொல்லும் பொழுது 14 லோகம் சொல்லுவான். 1000 ஒரே பொருள் தான். அதுக்குள்ள அடக்கம். இப்ப வந்து தனித்தனியா மாநிலங்களாவும் சொல்லலாம், இந்தியாவும் போல சொல்லுங்க. அது மாதிரி இந்தியான்னு சொன்னா அந்த மாநிலங்கள்லாம் அதுக்கு அடக்கம். தமிழ்நாட்டுன்னு சொன்னா மாவட்டம்லாம் அடக்கம். மாவட்டமா தெரியாம சொல்லிக்கலாம், சேர்த்து சொல்லுவோம். அதுபோல இந்த அம்பாளுடைய ரூபம் இது எல்லாமாகவும் இருந்து அவைகளை எல்லாம் காப்பாற்றும் வடிவத்தில் இருக்கிறது. மகோபே குல விக்கிரமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு திராஸ் மாதிரி இருக்கு அம்பாள். என்ன திராஸ்? எதுக்குன்னா திராஸ் எப்படி எல்லாத்தையும் சமப்படுத்துகிறது. அது மாதிரி இப்ப நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. சமூக விஷயத்தை பேசுவோம். புராணம் நம்மளுக்கு சொல்லி தர பாடம் என்ன இந்த காலத்துக்கு? புராணங்கிறது பவிஷ்ய புராணம்னு ஒரு புராணம். புராணம்னாலே பழசுன்னு ஒரு அர்த்தம். பழமையானது, இனிமே வரப்போறது, இப்ப நடந்துட்டு இருக்கிற 3க்கும் பொருத்தமான விஷயங்களை சொல்றதுதான் இந்த புராணத்தினுடைய விஷயம். சில விஷயங்கள் கடந்த காலத்தோட முடிஞ்சு போயிடும், சில விஷயங்கள் எதிர்காலத்துக்காக இருக்கும், சில விஷயங்கள் நிகழ்காலத்துல மட்டும்தான் ஒத்து வரும். ஆனா இந்த புராணங்கிற விஷயம் மட்டும் எல்லா காலத்துக்கும் பொதுவான, எல்லாருக்கும் பொதுவான தத்துவங்களை, போதனைகளை நமக்கு தரக்கூடியது. ஏன்னா அது பகவானாக இருக்கும். அதனால அதுக்கு காலம் கிடந்தது, காலம் இடம் நியதி இதெல்லாம் அப்பாற்பட்டது. இதெல்லாம் தாண்டி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியது இந்த புராணம். அப்படிப்பட்ட அந்த புராணத்துல இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த வியாப்தி வியாபகம் அப்படின்னு, அதாவது ஒரு காலத்துல வந்து இந்த வேலை என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்ப அதை வந்து மாட்டோம், நம்ம சமூக நீதிதான் பேசணும் இல்லையா? இவாதான் இதை செய்யணும், இவாதான் இதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் தொட்டாலே பிரச்சனை.
இதெல்லாம் ஏன் பிரச்சனை தேவையில்லாத அப்படியே மேலோட்டமா பேசிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு தெரியாது. எத்தனை காலம் ஆனாலும் அதுல உள்ள நல்ல விஷயங்கள் தத்து விஷயங்கள்லாம் ஜனங்களை சென்று சேராது. என்ன நாம எப்படி எல்லாத்தையும் ஒரு நிலையில இருந்து பாக்குறோமோ, ஒரு 6ன்னு ஒரு நம்பரை போட்டுட்டு இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா 6 தான் தெரியும், அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா 9 தான் தெரியும். அவன் 9 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பான், அவன் 6ன்னு 4 மணி நேரம் பேசுவான், முடிவே வராது. ஏன்னா இது 6 மாதிரி அவனுக்கு தெரியுது, இவங்க 9 தான் தெரியுது. 2 பேர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. இது மாதிரி விஷயம். இது இந்த பக்கத்துல இருந்து யாரு என்ன போட்டுருப்பான், அவன் அந்த பக்கம் இருந்து 9 என்ன பண்ணுவான். ஆனா எழுதி இருக்கிறது 6ஆ 9ஆங்கிறது தெரியாது. இல்ல அது 6ஆ 9ஆன்னு நம்ம பேசணும்ல, அதான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதை யாரும் டச் பண்ண மாட்டா பண்ண மாட்டாங்கன்னா அது 9ஆ ஆரம்பிக்கிற விடையே தெரியாது. ஆகையினால இப்ப நாம அதை பத்தி சொல்லுவோம். உதாரணமா உற்பத்தி பண்ணுபவர்னு ஒருத்தர், வியாபாரம் பண்ணுபவர்னு ஒருத்தர். உற்பத்தி பண்றவர் எவ்வளவு வேணாலும் உற்பத்தி பண்ணினா அந்த பொருள் நஷ்டமாயிடும். அவர் ஈஸியான விட உற்பத்தி பண்ணாருன்னு சொன்னா மற்ற பொருள் கிடைக்காது. எல்லா பொருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்றவால எதை விரும்புவா அப்படின்னா சீக்கிரமா உற்பத்தி பண்ணி நிறைய பயன் கிடைக்கிற ஒரு பொருளை தான் எல்லாருமே உற்பத்தி பண்ண விருப்பப்படுவோம். அது மாதிரி இந்த உற்பத்தி பண்றவா எல்லாரும் எடுத்துட்டாங்க, எல்லா பொருளும் எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும். உதாரணமாக இப்ப நெசவுன்னு ஒரு தொழில், அது அடிப்படையில பருத்தி பஞ்சில இருந்து வருதுன்னு. இப்ப பருத்தியில இருந்து வருதுன்னா பருத்தி அப்படி அந்த எல்லாருக்கும் ஆடைங்கிறது அவசியம். அப்ப அதுவும் தேவை, சாப்பாடுங்கிறது அவசியம், அதுவும் தேவை, இருப்பிடங்கிறது அவசியம். அதுக்கு கட்டட பொருள்கள் உற்பத்தி பண்ணணும். எல்லாத்தையும் எது லாபம் சீக்கிரமா தருமோ அதான் எல்லாரும் உற்பத்தி பண்றேன்னா இந்த 3 எப்படி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீங்க பொருத்தி பார்த்துக்கோங்க. அப்ப அதை நிர்வாகம் பண்றதுக்கும் அதை வியாபாரம் பண்றதுக்கும் ஒருத்தர் வேணும். அதுக்கு ஒரு இந்த வியாபாரம் கரெக்டா நடக்குதா, அவனை உற்பத்தி பண்றவனை ஏமாத்துறானா, வாங்குறவனை ஏமாத்துறானா பாக்கிறதுக்கு ஒருத்தர், அது ஒருத்தர். இவன் 3 பேரும் கரெக்டா பண்றானான்னு பாக்கிறதுக்கு ஒருத்தர், அது ஒருத்தர். இப்படி அவர் ஒரு சூப்பர்வைசர். இதெல்லாம் கரெக்டா நடக்குது. அதாவது முதல்ல அதை உற்பத்தி பண்றது, அப்புறம் அதை வியாபாரம் பண்றது, அது மேனுஃபேக்சர். அடுத்தது ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, விநியோகம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது ஒருத்தர். இது ரெண்டும் நடக்கணும்னா மேனேஜ்மெண்ட் ஒன்று வேணும். அப்பதான் இது உற்பத்தி கரெக்டா ஆகும், அதை கரெக்டா விற்க முடியும். அதை அவ அந்த வியாபார உத்தியோட கொண்டு போய் யார் யார்கிட்ட எந்த பொருளை சேர்க்கணும், எப்ப சேர்க்கணும், அதை கரெக்டா பார்த்து கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும், எல்லாரும் லாபம் கிடைக்கும். இவன் 3 பேரும் செஞ்சுட்டு இருக்கும்போது இது 3 கரெக்டா நடக்குதா, யாராவது ஒருத்தர் 2 வியாபிச்சிட்டாரா அப்படின்னு பார்க்கணும். ஒரே ஆளே 4 டீம் பண்றதுன்னு ஆசைப்பட்டாருன்னு சொன்னா சூப்பர் பவரா இருப்பாரு. அதுக்குதான் இப்படியாக அம்பாள் எப்படி குலவிக்கிரமா இருக்காங்க அடுத்து பார்ப்போம். இப்போது 5வது அத்தியாயத்தினுடைய உத்தம சரித்திர ஹோமமானது காமாட்சி வீற்றிருக்கும் காஞ்சியனும் நல்லூர், காலமெல்லாம் தேவர்களும் கதி வேண்டி செல்லூர். பூமாட்சி கொள்ள உயர் கோபுரத்தின் மாட்சி, புண்ணியமே என்பதற்கு புவி அனைத்தும் சாட்சி. தேமாட்சி கங்கையோடு காவிரியின் தீர்த்தம், பின் உயரும் தீர்த்தமதின் தேவியருள் தீர்த்தம். நாமாட்சி பெற்றிடவே காமாட்சி பாதம், நல்கும் அருள் செல்வமதே குங்கும பிரசாதம்.
பயங்கரி வெண்தலை மாலை விமலியன் தோழி பஞ்சாட்சரத்தி பரபிரம்மஸ்வரூபி எஞ்சாக்கரத்தி இன்ப தாண்டவி பிரணவஸ்வரூபம் பெற்றிடும் வீரி சரணாம்புயத்தி சர்வசம்ஹாரி தத்துவ பொருளாய் தடைத்த நன்மணி அத்தி முகவனை அளித்த கண்மணி சிறுவிதி மகவாய் சிறந்த சிவமணி அத்தி முகவனை அளித்த கண்மணி சிறுவிதி மகவாய் சிறந்த சிவமணி தவமணி வரைமகளனவே வளர்ந்த நவமணி பறையன நாமம் பகர்ந்தவள் பவப்பிணி அகற்றியாட்கொள்ளும் அற்புத ஒளியே சிவ 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 சிவசங்கரியே நவவடிவான நாராயணியே ஆதி அநாதியும் அந்தமும் நீயே சோதி சுடராய் சூழ்ந்தவள் நீயே எந்தை தாயுமாய் தழைத்தவள் நீயே இடை பிங்களையில் இருப்பவள் நீயே எந்தை தாயுமாய் தழைத்தவள் நீயே இடை பிங்களையில் இருப்பவள் நீயே கடை சுழுமுனையில் கலப்பவள் நீயே முச்சுடராகி முளைத்தவள் நீயே உச்சுக்கு வெளியில் உலவுவள் நீயே மூலத்தில் நின்ற முதல்வியும் நீயே ஜாலங்கள் புரியும் சமர்த்தியும் நீயே ஓரெழுத்தான ஒளிவெளி நீயே ஈரெழுத்தான ஈஸ்வரி நீயே மூவெழுத்தான முக்கண்ணி நீயே நாலெழுத்தான நாயகி நீயே அஞ்செழுத்தான அம்மணி நீயே நாலெழுத்தான நாயகி நீயே அஞ்செழுத்தான அம்மணி நீயே பஞ்சகிருத்தியும் படைத்தவள் நீயே ஐவராம் கர்த்தரு கண்ணையும் நீயே ஐயாறு மூவேள் அட்சரி நீயே அருவுருமான அற்புதம் நீயே குருவாய் விளங்கும் கோலமும் நீயே சின்மயமாக செறிந்தவள் நீயே தன்மயமாக தளித்தவள் நீயே வேதாந்தமான விளைவும் நீயே நாதாந்தமான நவரசம் நீயே வேற்றுமையில்லா வித்தகி நீயே நாதாந்தமான நவரசம் நீயே வேற்றுமையில்லா வித்தகி நீயே நாற்பத்து முக்கோண நாயகி நீயே அரணோடு அரியாய் அமர்ந்தவள் நீயே பரனோடு பறையாய் பதிர்ந்தவள் நீயே மோன பாத்திர முடிவும் நீயே ஞான கஷேத்திர நவநிதி நீயே நடுநிலையான நாயகம் நீயே கொடுவினை மாற்றும் குண்டலி நீயே சுத்த சிவத்தில் ஜொலித்தவள் நீயே சக்தி சிவமாய் சார்ந்தவள் நீயே சுகஸ்வரூப சூழ்ச்சியும் நீயே சக்தி சிவமாய் சார்ந்தவள் நீயே சுகஸ்வரூப சூழ்ச்சியும் நீயே அகண்ட பூரணம் ஆனவள் நீயே வேலனை ஈன்ற விளக்கொளி நீயே வாலை திருமகள் வாணியும் நீயே கன்னிகையாம் சிவகாமியும் நீயே
அன்னையாம்படி வம்மையும் நீயே, ஆட்சி நீலாயதாட்சியும் நீயே, சூழ்ச்சி சிவகமலாட்சியும் நீயே, நாரணியாம் விசாலாட்சியும் நீயே, ஆரணியாம் மீனாட்சியும் நீயே, கன்னிகள் பத்ர காளியும் நீயே, ஆரணியாம் மீனாட்சியும் நீயே, கன்னிகள் பத்ர காளியும் நீயே. மன்னும் துர்க்கை மாறியும் நீயே, எந்திர வித்தைகள் எல்லாம் நீயே, மந்திர ஸ்வரூப மௌளியும் நீயே, மாய குண்டலி மனோன்மணி நீயே, ஆயிரம் நாமம் ஆனவள் நீயே, ஆனந்த வடிவாய் அமைந்தவள் நீயே, மனவாய் கடங்கா மகமாகி நீயே, சர்வ சம்ஹார சக்தியும் நீயே, சர்வ அனுக்கிரக சமர்த்தியும் நீயே, எண்ணும் மனதில் இருப்பவள் நீயே, சர்வ அனுக்கிரக சமர்த்தியும் நீயே, எண்ணும் மனதில் இருப்பவள் நீயே. மண்ணுயிர்க்குயிராய் மருவிய தாயே, அகிலாண்டவல்லி அம்பிகையாளே, மகிமை சேர் கச்சி மாநகராளே, கனகம் புழித்திரு காம கோட்டத்தி, ஓங்கார கோண தொழிற் பத்மாசனத்தி, நீங்காத நில நிறத்தி சதுர்புஜத்தி, காணரும்பிலா காச பீடத்தி, கன்னி சேணுயிர் துவஜ சிகர கோபுரத்தி, தகவுரு தர்ம சந்தான சம்பத்தி, திகழ் அறத்தி பஞ்சதீர்த்த பூதத்தி, தகவுரு தர்ம சந்தான சம்பத்தி, திகழ் அறத்தி பஞ்சதீர்த்த பூதத்தி. வெற்றி தம்பம் விளங்கு ஆலயத்தி, பற்றற்றவர் பணி சொற்ப தத்தி, தலம் புகழ் சங்கரர் ஆச்சாரியர் என்னும் பலம் புரிந்தேத்தி, வன்மையோ இன்னும் ஒரு புடை மறுவ உளம் மகிழ் நீலி, திருமகள் தலைமகள் தினம் தொழு சூலி, காம கன்னி கௌரி கமலாட்சி, தாமதமின்றி தந்தருள் காட்சி, ஆதரவின்றி அம்மணி உந்தன் பாத கமலம் பணிந்தனன் என்றன், ஆதரவின்றி அம்மணி உந்தன் பாத கமலம் பணிந்தனன் என்றன். வேதனை தீர்த்திவ் வேளை வந்தாதரி, மாதரி வீரி மயமான ருத்ரி, சகலரும் போற்றி சந்தோஷமுற்று, சகல சித்தியும் சத்தியும் பெற்று, பக்குவமாக நின் பதமலர் போற்றிட, சக்ரேஸ்வரியே சந்ததம் காப்பாய், போற்றி போற்றி பொன்னடி போற்றி, ஏத்தி ஏத்தி இறையடி தொழுவாம், காத்தருள்வாயே காமாட்சி தாயே, காத்தருள்வாயே காமாட்சி தாயே, காத்தருள்வாயே காமாட்சி தாயே, காத்தருள்வாயே காமாட்சி தாயே.
ஆதிசங்கரர் சாந்தமாக்கிய அன்னை தேவியின் தரிசனம். ஆதிசங்கரர் சாந்தமாக்கிய அன்னை தேவியின் தரிசனம். கோடி புண்ணியம் சேர்க்கும் வாழ்வினில் குறைகளின்றி காத்திடும். கோடி புண்ணியம் சேர்க்கும் வாழ்வினில் குறைகளின்றி காத்திடும். ஆதிசங்கரர் சாந்தமாக்கிய அன்னை தேவியின் தரிசனம். அன்னை தேவியின் தரிசனம். அருள் செய்கிறாள். வேதமாமரை போற்றும் காஞ்சியில் கோயில் கொண்டருள் செய்கிறாள். காஞ்சி மாமுனி கண்ணில் நின்றவள் கருணை காட்டிட செய்கிறாள். படிக உருவில் அமைந்த சிவனும் அன்னை பாதியும் ஆகினான். அன்னை அவளின் சிவந்த ஒளியில் சிவனும் ஒன்றென மாறினான். ஆதிசங்கரர் சாந்தமாக்கிய அன்னை தேவியின் தரிசனம். அன்னை தேவியின் தரிசனம். பூரண பிரணவமாகி அகிலம் படைத்தவள் நீயடி. அகண்ட பூரண பிரணவமாகி அகிலம் படைத்தவள் நீயடி. அமைதி தேடி அலைபவர்க்கு அபயம் தரும்பும் சேவடி. நினைக்கும் போது நினைவில் வருவாய், வேறு உறவும் யாரடி. தனிமை என்னை வாட்டும் போது காக்கும் உந்தன் பேரடி. ஆதிசங்கரர் சாந்தமாக்கிய அன்னை தேவியின் தரிசனம். அன்னை தேவியின் தரிசனம்.
சங்கரர் திருவாக்கில் அமர்ந்த நாயகி தெய்வமாமுனி சங்கரர் திருவாக்கில் அமர்ந்த நாயகி செய்யும் வேள்விகள் யாவும் அக்னியின் ரூபமானவள் நீயடி வேதம் தழைத்து விளங்கும் பூமியில் ஆன சக்திகளாயிரம் அவைகள் அனைத்தும் இணைந்த சாந்தம் ஆன தரிசனம் ஆனந்தம் ஆதிசங்கரர் சாந்தமாக்கிய அன்னை தேவியின் தரிசனம் கோடி புண்ணியம் சேர்க்கும் வாழ்வினில் குறைகளின்றி காத்திடும் ஆதிசங்கரர் சாந்தமாக்கிய அன்னை தேவியின் தரிசனம் அன்னை தேவியின் தரிசனம் தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன் ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன் தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன் ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன் தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன் கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நீதம் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் அடியார்கள் துயர் தீர்ப்பாய் கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நீதம் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் அடியார்கள் துயர் தீர்ப்பாய் மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய் மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய் தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய் தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய் தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன் நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தாய் நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தாய் வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய் வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய் ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன் ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன் தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன் ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன் தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன்
புரிவாழ் காமாட்சி உந்தன் கமல பாதம் பணிகின்றேன். மங்களம் வாழ்வில் தந்திடவே உன் பொற்கடல் தலையில் அணிகின்றேன். காஞ்சிபுரிவாழ் காமாட்சி உந்தன் கமல பாதம் பணிகின்றேன். மங்களம் வாழ்வில் தந்திடவே உன் பொற்கடல் தலையில் அணிகின்றேன். வேதமும் நீயே, வேதியல் நீயே, வீரமும் நீயே காமாட்சி. நாதமும் நீயே, நாள் திசை நீயே, நல்லனவெல்லாம் தருவாயே. குங்குமம் ஒன்றே குடும்பத்தை காக்கும், குறைகளை போக்கும் மருந்தாகும். பொங்கிடும் அன்பு புன்னகை காட்டி எங்களை அருகில் அழைப்பவள் நீ. திருமகளானாய் மலைமகளானாய் கலைமகளானாய் காமாட்சி. திருமகள் சாபம் போக்கிட வைத்தாய் கலியுக தெய்வம் காமாட்சி. நீங்காத வரமே வேண்டும் தாயே உன் திருவடியில். தூங்காமல் தூங்கிடும் நிலையை தருவாயே காமாட்சி. சங்கரர் போலே ஞானமும் இல்லை, பக்தியும் இல்லை காமாட்சி. உன் திருநாமம் ஒன்றே எங்கள் வேதமம்மா, வினை தீருமம்மா. சக்தி உன் தரிசனம் கண்டவர் வாழ்வில் சகலமும் வந்து சேருமம்மா. வித்தாக அலைந்திடும் எங்களின் வழித்துணையாக வாருமம்மா. மஞ்சள் பலமும் மாங்கல்ய வரமும் கொடுப்பவள் நீயே காமாட்சி. அஞ்சல் என்றே உன் அபய கரத்தால் அணைப்பவள் நீயே சிவசக்தி. பிறை சூடும் பெருமான் உன்னை ஒரு கணம் கூட பிரிவதில்லை. காரணம் அந்த சிவனுக்கும் தாய் நீ, எங்களின் கூக்குரல் கேளும் அம்மா. அவள் காமாட்சி. காஞ்சியின் அரசி
அவள் காமாட்சி அந்த ஊரெங்கும் நடக்குதம்மா அவளாட்சி காஞ்சியின் அரசி அவள் காமாட்சி அந்த ஊரெங்கும் நடக்குதம்மா அவளாட்சி காஞ்சியின் அரசி அவள் காமாட்சி சக்தியின் பாதத்துளி பட்டதினால் எங்கும் சகதியும் சந்தனமாய் மணக்கிறதே சக்தியின் பாதத்துளி பட்டதினால் எங்கும் சகதியும் சந்தனமாய் மணக்கிறதே ஊரென்று சொன்னால் அது காஞ்சிபுரமே ஊரென்று சொன்னால் அது காஞ்சிபுரமே அங்கு யார் வந்து கேட்டாலும் உண்டு வரமே அங்கு யார் வந்து கேட்டாலும் உண்டு வரமே காஞ்சியின் அரசி அவள் காமாட்சி அந்த ஊரெங்கும் நடக்குதம்மா அவளாட்சி காஞ்சியின் அரசி அவள் காமாட்சி ஸ்ரீசக்கர ரூபமாய் விளங்கிடும் ஊர் நடுவே அம்மையின் சந்நிதியே அமைந்திருக்கு ஸ்ரீசக்கர ரூபமாய் விளங்கிடும் ஊர் நடுவே அம்மையின் சந்நிதியே அமைந்திருக்கு பேரின்ப வீடதனை காட்டும் இடமே பேரின்ப வீடதனை காட்டும் இடமே அங்கே விருப்பங்கள் நிறைவேறும் வரும் ஜெயமே அங்கே விருப்பங்கள் நிறைவேறும் வரும் ஜெயமே காஞ்சியின் அரசி அவள் காமாட்சி அந்த ஊரெங்கும் நடக்குதம்மா அவளாட்சி காஞ்சியின் அரசி அவள் காமாட்சி அந்த ஊரெங்கும் நடக்குதம்மா அவளாட்சி காஞ்சியின் அரசி அவள் காமாட்சி
தருவாளே தாயை சொல்லி முடிந்திடுமா பள்ள குறைந்திடுமா எல்லை இல்லா அழகு கோலம் எழுதி முடிந்திடுமா நெல்லி மரத்தடியில் புற்றுக்குழி வளையில் துள்ளி ஆடும் மாடல் கோலம் பொழுது முடிந்திடுமா ஒரு பூரகம் வருகிறது புத்தொளி தெரிகிறது ஒரு பூரகம் வருகிறது புத்தொளி தெரிகிறது வேண்டவராசி தாய் வீடு நோக்கி வீதி உலா வருகிறாள் நாம் வேண்டுவதெல்லாம் தருகிறாள் ஒரு பூரகம் வருகிறது புத்தொளி தெரிகிறது ஒரு பூரகம் வருகிறது மண்டபம் தன்னில் தங்கி இழைப்பாரி ஆலயம் திரும்புகிறாள் வழியெல்லாம் ஆரத்தி ஏற்கின்றாள் வெள்ளை தாமரை திருக்குளம் நோக்கி விழிமலர் மலர்கின்றாள் எல்லையில் அருமழை பொழிகின்றாள் ஒரு பூரகம் வருகிறது புத்தொளி தெரிகிறது ஒரு பூரகம் வருகிறது துறவரம் நோக்கி நடந்திடும் முதியோர் மெய்ப்பந்தம் பிடிக்கின்றார் மும்முறை வலம் வந்து வணங்குகின்றார் துறவரம் நோக்கி நடத்திடும் முதியோர் மெய்ப்பந்தம் பிடிக்கின்றார் மும்முறை வலம் வந்து வணங்குகின்றார் உழைத்திடும் மக்களின் மரியாதை ஏற்றதும் பரிவேட்டை பார்க்கின்றாள் பக்தர்கள் பாசத்தை ஏற்கின்றாள் ஒரு பூரகம் வருகிறது புத்தொளி தெரிகிறது ஒரு பூரகம் வருகிறது வெண்பொங்கல் நடுவே விளக்கினை ஏற்றி குழந்தைகள் எதிர்கொண்டார் அவர் குமார மக்கள் என்றார் ஐந்தலை நாகம் வெண்கொற்ற குடையாய் அசைந்திட வருகின்றாள் அன்னை ஆசிகள் தருகின்றாள் ஒரு பூரகம் வருகிறது புத்தொளி தெரிகிறது ஒரு பூரகம் வருகிறது புத்தொளி தெரிகிறது வேண்டவராசி தாய் வீடு நோக்கி வீதி உலா வருகிறாள் நாம் வேண்டுவதெல்லாம் தருகிறாள் ஒரு பூரகம் வருகிறது புத்தொளி தெரிகிறது ஒரு பூரகம் வருகிறது ஒரு பூரகம் வருகிறது ஒரு பூரகம் வருகிறது ஒரு பூரகம் வருகிறது ஒரு பூரகம் வருகிறது
புற்று மேடையில் வைத்து புற்று மேடையில் வைத்து அபிஷேகம் செய்ய சொன்னாள். சத்தியத்தாயங்கள் வேண்டவராசி எத்தனை தவம் செய்து பெற்ற பலன் தானோ, எத்தனை தவம் செய்து பெற்ற பலன் தானோ. கிட்டியது அவள் திருக்காட்சி, கிட்டியது அவள் திருக்காட்சி. மகராசி அவள் முகராசி, நடப்பதெல்லாம் அவள் கைராசி. மகராசி அவள் முகராசி, நடப்பதெல்லாம் அவள் கைராசி. கணபதி முருகன் தலைமகள் லக்ஷ்மி பதிவிளக்கில் வந்து நின்றிருந்தார். குணவதி எங்கள் வேண்டவராசி, குணவதி எங்கள் வேண்டவராசி. திருவிளக்கில் வந்து கொலியிருந்தாள். தீபத்தில் தெரிந்திடும் அருள்வாக்கு தேவி அவளின் திருநோக்கு. மகராசி அவள் முகராசி, நடப்பதெல்லாம் அவள் கைராசி. மகராசி அவள் முகராசி, நடப்பதெல்லாம் அவள் கைராசி. எலுமிச்சை கனி கொண்டு எல்லாம் சொல்லிடுவாள், எதிர்காலம் உரைத்திடுவாள் வேண்டவராசி. விடுவு காலம் காட்டி கிழக்கு நோக்குகின்றாள், விடுவு காலம் காட்டி கிழக்கு நோக்குகின்றாள். வினைகளை நீக்கிடுவாள் வேண்டவராசி, யமபயம் போக்கிடுவாள் வேண்டவராசி. மகராசி அவள் முகராசி, நடப்பதெல்லாம் அவள் கைராசி. மகராசி அவள் முகராசி, நடப்பதெல்லாம் அவள் கைராசி. மக்களின் அன்பையே சொத்தாக கொண்டிருப்பாள், மகத்துவம் காட்டிடுவாள் வேண்டவராசி. பக்கத்தில் அவள் இருக்க மற்றென்ன குறை நமக்கு, பக்கத்தில் அவள் இருக்க மற்றென்ன குறை நமக்கு. கேட்டதை தந்திடுவாள் வேண்டவராசி, நினைத்ததை கொடுத்திடுவாள் வேண்டவராசி. மகராசி அவள் முகராசி, நடப்பதெல்லாம் அவள் கைராசி. மகராசி அவள் முகராசி, நடப்பதெல்லாம் அவள் கைராசி. மகராசி அவள் முகராசி, நடப்பதெல்லாம் அவள் கைராசி. காமாட்சி கண்திர காரிருள் நீங்கும் நேரமிதே, பேரண்டம் தோன்றி வளர காரணம் நீ வரதாம்பிகே. எழுந்தருள் எழுந்தருள் ஈஸ்வரி புவனேஸ்வரி என் அன்னையே, திருவிழி மலர்க எழுகவே மூவுலகும் செழித்தோங்கவே. மிருதங்கம் பேரி படகம் ஆனகம் ஒலிக்கும்,
சுருதி வேதியர் வேத கோஷம் மழைக்கும். பொழுது புலர்ந்தது பறவைகள் பாட்டிசைக்கும். எழுகவே கௌரி உடனே எழுந்திரம்மா. சங்கு முழங்கும் எங்கும் சங்கீதம் கேட்டிடும். தங்கமயிலும் சேவலும் குரல் எழுப்பும். வந்தது விடுகின்ற வேளை விழித்திரவாய். சங்கரி நின்றாள் தவ சுப்பிரபாதம். தாயின் முகம் பார்த்து நாணி சந்திரன் ஓடிவிட்டான். சூரியனின் எழில் காண தேரினை முடுக்கிவிட்டான். ஆய கலைகள் அனைத்தும் உன் கண் திறந்தால் அல்லவோ பாரில் பரிமளிக்கும் உன் பார்வை எங்கே? பொற்கலசம் ஏந்தியே பூரண கும்பம் காட்டுவார். பூமாலை சூட்டிட போட்டி மேல் போட்டியிடுவார். கற்புடை மாதர் இன்னிசை மீட்ட வந்தார். காஞ்சி காமாட்சியே கண்மலர்கதாயே. துதிப்பாடகர்கள் வாத்தியங்கள் கொண்டு வந்தார். நிதி உன் சந்நிதி என்றே நினைந்திருந்தார். இது நல்ல தருணம் அருள் விழி காட்டிடம்மா. இமவான் குலக்கொடியே எழுக எழுந்திரம்மா. முழு நிலா ஒளியெனத் தவறாக மனதில் எண்ணி பரமேஸ்வரன் இன்னும் படுக்கை விட்டெழுந்திரானோ? திருமுகம் எம் பக்கம் திருப்பினால் உண்மை புரியும். ஜகஜனனி கல்யாணியே திருக்கண் திறம்மா. அர்த்தராத்திரியிலே அந்தப்புரத்தில் அம்மா உந்தன் பத்மமலர் பாத சலங்கை ஒலி ஜல் ஜல் என சித்தம் மகிழ்ந்த நான் தூக்கம் இழந்து இங்கே நிற்கிறேன் தாயே. நின் தோற்றம் எங்கே? ஏடுகள் சரஸ்வதி தாமரை திருமகள் மேகலை ரம்பை கையில் தூய நீர் கங்கை நிலா கண்ணாடி ஏந்தியே வந்தனர்கான். தாளங்கள் காளி நந்தையும் பிருந்தாவும் மிருதங்கம் தட்டுகின்றார். ஏன் இந்த பொய் தூக்கம் பள்ளி எழுக நீயே? எழுந்தனன் சிவபிரான் நீராட செல்கிறான் எழுந்திரம்மா. தனியாக சென்றிட மனமிலை நீதான் துணை வந்திட. உறங்கியது போதும் எழுந்திரு கருணை விழி காட்டுவாய். ஓம்காரி தூங்கலாமா துயில் எழுக தாயே. அர்ச்சனை செய்திட புஷ்பங்கள் கொண்டு வந்தார். முக்கனி தட்டுகள் பட்டுடை முன்னே வைத்தார். பக்தியாய் உந்தன் லீலா வினோதம் பகருகின்றார். சக்தியே எழுந்து வாராய் தவ சுப்பிரபாதம். மன்மதனை வீழ்த்தினான் ஆயினும் ஈசன் உந்தன் கன்னத்தில் முத்தம் தரவே காத்திருப்பான். என்னதான் தவம் செய்வானோ அறியோம் தாயே. உன்முகம் காண வேண்டும் வந்து உதவுவாயே. புனித நீராடினார் முனிவர்கள் கங்கை நீரை. தலையிலே சுமந்துமே அபிஷேகம் செய்ய வந்தார். திருவாசல் திறந்திடு தரிசனம் தருக தாயே. ஸ்ரீ காஞ்சி காமாட்சியே குரு சுப்பிரபாதம். மந்தாரம் குந்தம் ஷண்பகம் ஜாதி மல்லி சங்கு கழுத்திற்கு ஆரமாய் சார்த்த வந்தார். பங்கைய கண் திற எழுந்திரு யோகியர் பார்த்திருப்பார். சிங்கார சிரிப்பெங்கே தேவி சீக்கிரம் வா. காஞ்சி மேகலை ஒலிக்கும் உடுக்கையாய்
இடுப்பு தோன்றும். காஷ்மீர குங்குமப்பூ கலந்த சந்தனம் கழுத்து தோன்றும். வாஞ்சையாய் ஈஸ்வரன் முத்தாடும் கன்னம் தோன்றும். வடிவான நாசி தோன்றும். வா வருக அம்மா. விஷால புவனங்களையும் வெளியையும் விழிகள் காட்டும். விரிகின்ற பூமலர் சிரிப்பை நின் இதழ்கள் காட்டும். அழகெல்லாம் சங்கமிக்கும் கழுத்தின் முன் கமலம் தோற்கும். திருவடி சக்கரரேகை பொலிய வருக நீயே. திருப்புறம் எரிந்தது பரமனின் சிரிப்பிலே கணநேரத்தில். சிவன் சினம் தனித்திடும் சிரிப்பனின் செவ்விதழ் கடை ஓரத்தில். கதிரவன் சிரிக்கிறான் காலயம் பொழுதிலே கனிந்திடுவாய். காஞ்சி காமாட்சியே வா எழுந்து வாராய். பிள்ளைகள் வாடிட பெற்றவள் தூங்கிடல் என்ன நியாயம். எல்லையில் மூவுலகிற்கும் கதி நீ எழுந்தி